அடுத்ததாக தேவனுடைய வார்த்தைக்காக கடந்து செல்வோம். எல்லாம் அப்படியே ஜபத்திலே இருக்கலாம். தேங்க்யூ ஃபாதர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. எல்லாருமே சேர்ந்து ஆராதிக்கலாம். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செஞ்சாரா இல்லையா? முடிஞ்சவங்க கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. தேங்க்யூ ஃபாதர். எங்களுடைய ஜபங்களுக்கு நீர் பதில் அளித்துக் கொண்டிருக்கிறீர் ஐயா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நேற்று நைட்டு ஒரு மணி எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. நம்ம குரூப்ல இருக்கிற சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஒருத்தர் எனக்கு மெசேஜ் அனுப்பி, பிரதர் நம்ம காலையில் இருக்கிற மெசேஜை ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் அனுப்ப முடியுமான்னு கேட்டாங்க. நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஐம் ட்ரைங் தட். ஏன்னா நம்ம குரூப்பில் நிறைய வெளிநாடுகள்ல இருந்து இருக்கிறாங்க. நேற்றுக்கு நம்ம குரூப்பில் யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, நான் யூரோப்பில் இருக்கிறேன், எனக்கு அந்த டைம் வந்து செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அவங்க எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஜபத்திற்கும் ஆண்டவர் பதில் அளித்து கொண்டே இருக்கிறார். இந்த மைண்ட் செட்ல இருங்க. ரெடியா இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆண்டவர்கிட்ட அப்படியே கேட்டுக்கிட்டே இருங்க. ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய செவிகளை திறந்தருளுங்க, என்னுடைய ஆவிக்குரிய இருதயத்தின் கதவுகளை திறந்தருளுங்கப்பான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் சிலரோட இன்னைக்கு வல்லமையா பேச போறார். I'm strongly believing that God is going to speak with you in a mighty way. Habakkuk chapter 2 அதிகாரம் 2. என்னைக்கு எலெக்ஷன் தமிழ்நாட்டுல? சூப்பர், 23. ரெடியா இருக்கிறீங்களா எலெக்ஷனுக்கு? எல்லாம் கோல்டன் ஹார்ல இருக்கிற எல்லாருமே போயிட்டு ஓட்டு போடுறதுக்கு நின்றுங்க, சரிங்களா? அவங்க பர்த்டேவை சொல்ல முடியுமா பிரதர்ஸ்? Jan 12, September 27, March 13. Okay. Why I asked your birth date is simple. Habakkuk chapter 2 verse 3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒண்ணு தெரியுமா? நம்ம குரூப்ல இப்ப பிரேயர்ல நீங்க கோல்டன் ஹார்ல உட்கார்ந்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே God has kept you a vision. ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. God has kept you a goal. ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார். இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லணும்னா, உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு நீங்க ஒரு காலத்துல ஒரு தரிசனம் தான். ஆண்டவர் அவங்களுக்கு குறித்த தரிசனத்தை புடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த தரிசனத்தின் விளைவு தான் இன்னைக்கு நீங்க கோல்டன் ஹார்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. தரிசனம் நிறைவேறும் குறித்த காலத்துக்கு. எலெக்ஷனுக்குன்னு ஒரு டேட் இருக்கு. நீங்க பிறக்கிறதுக்கு டாக்டர் ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. ஆபீஸ்ல உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும், அப்படி ஜஸ்ட் லைக் தட் ரேண்டமா கொடுக்க மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு டேட் இருக்கும். குறித்த காலத்திற்கு அப்பாயிண்டட் டைம். இன்டர்வியூ போவீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் நீங்களே ஒரு சர்டிபிகேட் எடுத்துக்கிட்டு யூ won't walk into an interview. There will be an appointed time. அதே போல குறித்த காலகட்டத்துக்கு உங்களுடைய தரிசனத்துக்கு ஒரு காலம் இருக்கு, தரிசனத்துக்குன்னு ஒரு குறித்த டைம் இருக்கு. அப்படி எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என்னுடைய தரிசனத்துக்குன்னு ஒரு குறித்த காலம் இருக்கிறது. சரிங்களா? நீங்க பயப்பட வேணாம். தரிசனம் நிறைவேறுமா ஆகாதா அப்படின்னு பயப்பட வேணாம். God has a fixed time for your vision. சில வாக்குத்தத்தத்துக்கு குறித்த டைம் வச்சிருக்காரு. He has kept and fixed time for you. நீங்க அதை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. தெரியாத ஒரு விஷயத்த நோக்கி ஓடிக்கிட்டு இல்ல, குறித்த டைம், குறித்த காலகட்டத்துக்கு நோக்கி தான் நீங்க ஓடிட்டு இருக்கீங்க. ஸோ டிலே ஆனாலும் என்னடா இது எதுவுமே நடக்காத மாதிரி இருக்குன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க போட்டு. காட் இஸ் ஆன் மூவ். உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய கரம் இருக்கு. ஆண்டவர் நகர்த்தி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் தான் உங்களை அந்த தரிசனத்துக்கு ஏத்த மாதிரி மூவ் பண்ணிட்டு இருக்கிறார். முடிவிலே என்னுடைய தரிசனம் விளங்கும், அது பொய் சொல்லாது. முடிவிலே விளங்கும். கண்டிப்பா ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற தரிசனம் விளங்கும் முடிவிலே.
அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம் உங்களுக்கும் உங்க தரிசனத்துக்கும் ரொம்ப கேப் இருக்கிற மாதிரி. நம்ம சிம்பிளா சொல்லணும், கண்ணு கெட்டின தூரம் தெரியலையேப்பா. கண்ணு கெட்டின தூரம் உங்களுடைய தரிசனம் சிலப்ப உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். உங்களுக்கும் உங்க தரிசனத்துக்கும் ரொம்ப பெரிய ஒரு கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஐ வாண்ட் டு சே திஸ் டு யூ, குறித்த நேரத்துல அது விளங்கும், முடிவில் அது நிச்சயமாய் விளங்கும். உங்க தரிசனத்தை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்க, உங்களை நோக்கி உங்க தரிசனம் வந்துகிட்டு இருக்கு. அது ஸ்லோவா தான் அந்த தரிசனம் வந்து கட்ட விழுக்கப்படும், சரிங்களா? ஆனா லேட்டு கிடையாது. நீங்க லேட்டா வருதுன்னு நினைச்சுக்காதீங்க, ஓகேங்களா? அது குறித்த டைமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. உங்க தரிசனம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு குறித்த டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, சரிங்களா? நீங்க நடக்கவே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் அதை கட்டவிழ்த்து கொண்டே இருக்கிறார். நீங்க நினைச்சு பார்க்கும்போது ஏதோ ஸ்டாக்னண்டா தேங்கி நிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த தரிசனம் ப்ராக்ரஸ்ல தான் இருக்கு. அது நடந்து கொண்டே இருக்கு. உங்களுக்கு அது தெரியல. உங்களை சுத்தி உங்க தரிசனம் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற தரிசனம், ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அழைப்பு நிறைவேறி கொண்டே இருக்கு. அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். It may not be visible to your naked eyes, but still your vision is on move, your calling is on move. ஆண்டவர் அந்த தரிசனத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார், கட்டவிழ்த்து கொண்டே இருக்கிறார். அதை தாமதித்தாலும் அதுக்காக அதை ஓடிடு இல்ல விலகி போயிடு அப்படின்னு இல்ல, வெயிட் ஃபார் இட், அதுக்காக காத்துக்கிட்டு இருங்க. ஆண்டவர் பாருங்க அந்த தரிசனத்தை எப்படி நிறைவேற்றுவேன்னு சொல்றாரு. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு உங்களுக்கு. காத்துரு, அவசரப்படாத, காத்துரு. நீயா போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுக்கிட்டு ஏதாவது ஒரு பையனையோ பொண்ணையோ தேடிட்டு இருக்காத, காத்துரு. கரெக்டா? சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, மேரேஜுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க, என்ன இது வயசாகிட்டே போகுதுன்ட்டு. நம்மளும் உடனே என்ன பண்ணுவோம், யாராவது ஒருத்தர் வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் வந்து பேசும்போது இவங்க தான் ஒரு வேலை இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு நீங்களா ஒரு கற்பனை கோட்டையை பண்ணிட்டு இருக்காதீங்க. God will bring them at the right time. கரெக்டான டைம்ல கொண்டு வருவார், காத்துருங்க. கரெக்டான டைம்ல உங்க தரிசனத்தை நிறைவேற்றுவார், காத்துருங்க. கரெக்டான டைம்ல உங்களுக்கு ப்ரொமோஷன் வரும், காத்துருங்க. கரெக்டான டைம்ல உங்க பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு போகும், காத்துருங்க. கரெக்டான டைம்ல உங்களுக்கு இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் வெளியேறும், நீங்க பலவானாய் உணர்வீங்க, காத்துருங்க. அவசரப்பட்டு எதையும் ஒண்ணு செஞ்சுட்டு இருக்காதீங்க. அந்த காத்திருக்கிற டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. when you are waiting for your vision, you just prepare yourself. அந்த தரிசனத்தை நோக்கி மூவ் பண்றதை நிப்பாட்டிடாது, அந்த தரிசனத்தை நோக்கி நடந்துகிட்டே இருங்க. ஹிட்லர் வந்து சொல்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னுடைய கோலை நோக்கி ஓடிக்கிட்டே இரு, ஓட முடியல நடந்துகிட்டே இரு, நடக்க முடியலையா அட்லீஸ்ட் தவழ்ந்தாது போய்கிட்டே இரு, ஆனா உன்னுடைய கோலை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற தரிசனம் நோக்கி நகர்ந்து கொண்டே இருங்க. சும்மா அதுவா ஒரு நாள் நடக்கும், அதுவா ஒரு நாள் எல்லாம் பண்ணிடும் நினைச்சிட்டு இருக்காதீங்க. அது சோம்பேறித்தனம், காத்திருக்கிறது அல்ல. உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. நீங்க உங்க தரிசனத்தை நோக்கி ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டெப், 10 ஸ்டெப் இல்ல, ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டெப்பாவது எடுத்து வைங்க. காத்திருக்கிறது எதுவுமே பண்ணாம இரு அப்படின்றது அர்த்தம் இல்ல. அந்த தரிசனத்தோட உங்களை நீங்க ஒன்றிணைக்கிறது, அதை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அது நிச்சயமாய் வரும். அப்படியே சொல்லுங்க, அது நிச்சயமாய் உங்களை நோக்கி வரும். உங்க தரிசனம் நிச்சயமாய் என்னை நோக்கி வரும். என்னுடைய தரிசனம் என்னை நோக்கி வரும். நிச்சயமாய் உன்னை நோக்கி வந்தா வரும்னு இல்ல. இட்ஸ் நாட் சேயிங் மே ஆர் மே நாட் அப்படின்னு சொல்லல. காமெடியில சொல்லுவாங்கல்ல, வரும் ஆனா வராது அப்படிலாம் கிடையாது. அது நிச்சயமாய் வரும், சரிங்களா? தரிசனம் உங்களை நோக்கி நிச்சயமாய், இட்ஸ் ஆன் தி வே. அது வந்து கொண்டே இருக்கு, உங்களை நோக்கி தான் வந்து கொண்டே இருக்கு. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, டவுட் படாதீங்க, வந்தா வருமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க, கம்பேர் பண்ணிக்காதீங்க. இந்த காத்திருக்கிற டைம்ல என்னடா அவனுக்கெல்லாம் தரிசனம் நிறைவேறிச்சு, எனக்கு இன்னும் தரிசனம் நிறைவேறலையே அப்படின்லாம் கம்பேர் பண்ணிட்டு இருக்காதீங்க. இட்ஸ் ஆன் தி வே, இட்ஸ் ஆன் தி வே. அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. உங்க தரிசனத்துக்கு தேவையான விஷயங்களை ஆண்டவர்கிட்ட அப்படியே கேட்டு பெற்றுக்கொண்டுகிட்டே இருங்க. அந்த தரிசனம் எங்கேயோ உருவாகல. ஆண்டவர் இனிமேல் தான் உங்க தரிசனத்தை புதுசா பிறக்க வைக்க போறது இல்ல. இனிமேல் தான் உங்க தரிசனம் புதுசா ஸ்டார்ட் பண்ண போறது இல்ல. அது ஆல்ரெடி ஆண்டவர் உருவாக்கிட்டார். அதை ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டியை இப்ப உங்களுக்குள்ள உருவாக்கிட்டு இருக்கிறார். God is working within you to capture that vision. உங்களுடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு, உங்களுடைய தரிசனத்தை நீங்க போய் சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆவியானவர் உங்களுக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உங்களுடைய இருதயத்துக்குள்ள, ஆவியானவர் உங்களுடைய ஆவிக்குள்ள செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அவர் அக்கினியாய் எரிந்து கொண்டே இருக்க விடுங்க. உங்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஆவியானவர் உங்களுக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவரை செயல்பட விடுங்க. அதை ஆல்ரெடி ஆண்டவர் உங்களுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிட்டார். உங்க தரிசனம் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு, நீங்களும் அதை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க. அந்த ஓடுகிற டைம்ல ஆவியானவர் உங்களுக்குள்ள செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அந்த தரிசனத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற கெப்பாசிட்டியை உங்களுக்குள்ள வைத்துக் கொண்டே இருக்கிறார், செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார்.
அக்கினியாய் உங்களுக்குள்ள எரிந்து கொண்டே இருப்பார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமை உங்களுக்குள்ள செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்க தரிசனத்தை நோக்கி போயிட்டு இருக்கும் பொழுதே உங்களுக்குள்ள ஆவியானவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். உங்களை தான் உயிரடைய செய்கிறார், தரிசனத்தை இல்ல. சிலப்ப வெயிட் பண்ணும்போது வாட் யூ ஆர் திங்கிங் இஸ் தரிசனம் செத்துருச்சுன்னு நினைக்கிறீங்க. தரிசனம் உயிரோட தான் இருக்கு. உங்களுக்குள்ளதான் விசுவாசம் செத்துக்கிட்டு இருக்கு. அந்த விசுவாசத்தை அனல் மூட்டி எரிய செய்யறதுக்கு தான் ஆவியானவர் உங்களுக்குள்ள செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அண்ட் the vision is on the way to bombard with you. நீங்களும் உங்க தரிசனமும் ஒன்றிணைந்து அப்படியே செயல்படுவதற்கு ஆவியானவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அந்த செயல்பாடு வெளியில இல்ல, அந்த செயல் உள்ளுக்குள்ள செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. வெளியில எல்லாமே வீடெல்லாம் கட்டி முடிச்சாச்சு, இப்ப இன்டீரியர் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. வீடெல்லாம் கட்டி முடிச்சாச்சு, இன்டீரியர் ஒர்க்னு சொல்லுவாங்க. அந்த இன்டீரியர் ஒர்க் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்குள்ள. ஆவியானவர் உங்களுக்குள்ள இன்டீரியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. he is working internally. the external works are completed. உங்களுடைய தரிசனத்துடைய எக்ஸ்டர்னல் ஒர்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆவியானவர் அந்த தரிசனத்தை நீங்க நிறைவேற்றி முடிப்பதற்கு உங்களுக்கு தேவையான கிருபையை, உங்களுக்கு தேவையான வரங்களை, உங்களுக்கு தேவையான வல்லமையை, உங்களுக்கு தேவையான மகிமையை, உங்களுக்கு தேவையான கெப்பாசிட்டியை, உங்களுக்கு தேவையான திறமையை ஆண்டவர் உங்களுக்குள்ள செயல்படுத்தி அதை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அதுக்காக தான் ஆண்டவர் இப்ப உங்களை பட்டை தீட்டிக்கிட்டு இருக்கிறார். God is sharpening you for your vision. உங்களுடைய தரிசனத்தை நிறைவேற்றி சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆவியானவர் உங்களை ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இன்னும் டீப்பா சொல்லணும் அப்படின்னா, நீங்க உங்க தரிசனத்தை நோக்கி ஓடிக்கிட்டு மட்டும் இல்ல, உங்க தரிசனத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீங்க மறுரூபமா ஆகிட்டே இருக்கீங்க. You are getting transformed day by day. இந்த கோல்டன் ஹவர்ல அதை தான் நம்ம பண்றோம். பட்டை தீட்ட போறோம். உங்களுக்குள்ள ஒரு டிசிப்ளினை கிரியேட் பண்ண போறோம். அதுதான் என்ன ஆனாலும் சரி, காலையில 5 மணிக்கு முதல்ல நான் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுவேன், அவருடைய பிரசனத்தை தேடுவேன், அவருடைய வல்லமையை தேடுவேன். இந்த நாளுக்கு தேவையான வல்லமை அவர் எனக்கு வச்சிருக்கிறாரு, அவருக்காக நான் காத்திருப்பேன். இந்த காத்திருக்கிற டைம்ல அவர் எனக்கு சொல்றதை மட்டும்தான் நான் செய்வேன். நான் என்ன செய்யணும்னு நான் காத்திருக்கும் போது அவர் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். நீங்க ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த தரிசனத்தை உங்க கரத்துல அப்படியே எடுத்துட்டு வந்து கொடுத்துருவார். கேள்வி ஒண்ணுதான், ஆர் யூ ரெடி to handle that vision? அது இல்லைன்னா கேட்டு வாங்கிக்கோங்க. அது இல்லைன்னா கேட்டு வாங்கிக்கோங்க. ஆவியானவர்கிட்ட கேட்டு வாங்க. நான் தான் காத்துருன்னு சொல்றேன். காத்திருக்கிற டைம்ல நீ என்ன பண்ணணும்னு கேட்க மாட்டேறிய. காத்திருக்கிற டைம்ல அவர்கிட்ட கேளுங்க, எனக்கு இது வேணும் ஆண்டவரே, நீங்க தான் இதை செயல்படுத்தணும் எனக்குள்ள அப்படின்னு சொல்லி. ஜஸ்ட் ask God. ஆவியானவர், God is moving, God is working within you, not just from your flesh but talk from your spirit. God is revealing the date and time to you. ஆண்டவர் உங்களுக்கு இந்த டைம்ல இதை பண்ணுன்னு சொல்றாரு, சிலருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். God is revealing the date and time. தரிசனங்கள் தாமதிப்பதில்லை, முடிவில் நிச்சயமாய் அது விளங்கும்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. அப்படியே அந்த வசனத்தை மறுபடியும் ஒரு முறை எல்லாரும் படிப்போமே. Habakkuk chapter 2 verse 3. Habakkuk 2வது அதிகாரம் 3வது வசனத்தை முழுவதும் நாங்கள் தியானிக்க இந்த வார்த்தை எங்களுக்குள்ள செயல்பட எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்களை தரை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். Thank you. God bless. Have a great day. Praise Lord. Praise Lord. Have a great day.